ஹலோ! வெல்கம் டு ஷா சிஸ்டர்ஸ். செலஃபேன் ஷீட் கட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு செலஃபேன் ஷீட் எடுத்துகிட்டு ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேலேருந்து கீழே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அண்ட் தென் அகெயின் மேலேருந்து கீழே. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு பிளேடை வச்சு நம்ம வந்து சைட்ஸ்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ 4 சைட்ஸுமே கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ 4 சைடுமே பார்த்து பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஷீட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம 4 சைட்ஸ் செக் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு செலஃபேன் ஷீட்டில் 16 ஷீட்ஸ் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு கோன் மேக்கிங். ஸோ நான் கட் பண்ண செலஃபேன் ஷீட்லேருந்து ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சைஸ் தான் வரும். ஸோ நான் லெஃப்ட் சைட் தம் ஃபிங்கரை எப்படி வச்சுருக்கேனோ அந்த மாதிரி வச்சுட்டு ரைட் சைடு எப்படி பிடிச்சி ரோல் பண்ணுறேனோ அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் லூஸாகவே ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பின்னை வந்து நம்ம செக்யூர் பண்ண போகிறோம். ஸோ பின்னு வந்து ரொம்ப உள்ளர்க்க போகாமல் இந்த அளவு உள்ளர்க்க போனால் போதும். ஸோ இப்போ வந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் விட்டாலுமே இந்த பின்னு கீழே விழுகக்கூடாது. ஸோ அந்தளவு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது எட்ஜில் வந்து நம்ம செலோடேப் போட்டு செக்யூர் பண்ணிக்க போகிறோம். ஸோ செலோடேப் எடுத்துகிட்டு அந்த எட்ஜில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அண்ட் நம்ம ரோல் பண்ண மாதிரியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம் அப்படியே கண்டினியூஸாக. ஸோ அவ்வளோதான் கோன் ரோலிங். நெக்ஸ்ட்டு கோன் சீலிங். நம்ம செஞ்சு வச்சுருக்க கோனில் வந்து நான் ஹென்னா பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஒரு 20 கிராம்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள் 20 கிராம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து கோன் சீல் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடோட ஃப்ரண்ட் சைடு வந்து ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஈவன் பண்ணுறதுக்காக நம்ம இது மாதிரி செலோடேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ என்ன பேஸ்ட்டை வந்து இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் எவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்னா அந்தளவு ப்ரெஸ் பண்ணாலே போதும். அண்ட் தென் இப்போ வந்து செலோடேப் போட்டு கீழே லாக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிரும் லாக் பண்ணுறப்போ. ஸோ அதனால் நான் எவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்னா அந்தளவு ப்ரெஸ் பண்ணாலே போதும். அண்ட் தென் நான் மடக்கிற மாதிரி மடக்கிட்டு செலோடேப் வச்சு சீல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் இந்த சைடு ஒரு செலோடேப் போட்டு நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கோன் ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஷா சிஸ்டர் யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.